நம்ம தல டோனி 10 lakh rupees கோர்ட்ல பே பண்ணணும்னு மெட்ராஸ் ஹை கோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்படி பே பண்ணாதான் இந்த கேஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு ஹை கோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு? அஸ் கிரிக்கெட் ஃபேனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2013ல வந்து ஐபிஎல்ல சிஎஸ்கே வந்து மேட்ச் பிக்சிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பேன் பண்ணாங்க. பட் மேனேஜ்மெண்ட் சைட்ல தான் இந்த மேட்ச் பிக்சிங் வந்து நடந்தது. ஆனா நியூஸ் மீடியா வந்து டோனி அண்ட் அதர் பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த மேட்ச் பிக்சிங்ல ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அப்ப இருந்த ஐபிஎஸ் ஆபீசர் சம்பத் குமார் இவரும் வந்து டோனி இதுல இன்வால்வ் ஆனார்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து பேட்டியா கொடுத்தாரு. இவர் இந்த கேஸ ஹேண்டில் பண்ணல, பட் நிறைய பேட்டியில டோனியோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பட் டோனி வந்து இது எல்லாருக்குமே வந்து டினை பண்ணாரு, நான் அப்படி பண்ணதில்லைன்னு. ஆனாலுமே நியூஸ் மீடியாஸ் இந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இதனால டோனி 2014ல மெட்ராஸ் ஹை கோர்ட்ல வந்து டிஃபார்மேஷன் 100 கோடிக்கு வந்து ஒரு கேஸ் போடுறாரு. அதாவது நான் சிஎஸ்கேக்கு மட்டும் இல்ல, இந்தியாவோட கேப்டனாவும் இருக்கிற என்னோட நேம் வந்து இதுல அடிபட்டது அண்ட் என்ன பத்தி ஃபால்ஸ் ஆன ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. இதனால இதுக்கு இழப்பீடா வந்து 100 கோடி தரணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போடுறாரு. சோ இந்த கேஸுக்கு எவிடன்ஸா இவங்க பண்ண டிபேட்ஸ், டிவி ஷோஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிடில வந்து ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. சோ கோர்ட்ல வந்து இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து செல்லாது. இந்த சிடிஸ்ல இருக்கிறத ஹியர் பண்ணி அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணா மட்டும் தான் அது வந்து அங்க செல்லும். சோ இதை டாக்குமெண்ட் பண்றதுக்கு several months ஆகும். சோ இதை டைப் பண்றதுக்கு ஒரு டைபிஸ்ட் வேணும். சோ இப்படி நிறைய வேலைகளுக்கான செலவுகள் 10 lakh rupees ஆகும். இதை வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ற டோனி தான் வந்து பே பண்ணணும்னு கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே ஒரு சிஎஸ்கே ஃபேனை ட்ரோல் பண்றதா இருந்தா நீங்க சூதாட்டத்தில் ஈடுபட்டீங்கன்னா ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா இப்படி ஒரு கேஸ் போயிட்டு இருந்துன்னு யாருக்குமே வந்து தெரியாது. சோ நாளை மதியம் 2 மணிக்கு என்னோட காதல் கதையுடன் வருகிறேன். நன்றி, வணக்கம்.